ஓல்டு மாடல் லேம்புங்க அது. இது கைலாங்கல்லில் வாங்கினேன். இந்த டிவிடி பிளேயருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இன்புட்டு இருக்குது, பின்னாடி அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல் இது. பார்த்தா தெரியுது. சரி எவ்வளோங்கன்னு கேட்டேன். 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படி பேசி 50 ரூபா தான் கடைசியாக கொடுத்தாரு. சரி வாங்கிட்டு வந்துட்டு பார்த்து எதனா நமக்கு தேவைப்படுமா அப்படின்ட்டு நம்ம கைட்டு பார்த்தேன். கைட்டு பார்த்தா எல்லாமே துரும்பச்சு இருக்குதுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு ஆடியோ போர்டு. அந்த டிரான்ஸ்ஃபார்மரு வந்துட்டு பாருங்கள் ரொம்ப ரஸ்ட் ஆகி போயிருக்கு. கைட்டி பார்த்தா நமக்கு எதனா தேர்மானு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, ஆடியோ போர்டு ஒன்று, ஒரு பிடி போர்டு, பழைய கேங் வச்ச எஃப்எம். இந்த பழைய மாடல் இது. ஒரு சேனலாக நம்ம டியூன் பண்ணி நம்ம கேட்கணும். ஓல்டு மாடலுங்க அது. சரி ஆம்பு வாங்கிட்டோம். அது வேலை செய்யுதா இல்லையான்னு தெரியாது நமக்கு. அதனால் என்ன பண்ணேன், ஒவ்வொன்றா சரி கைட்டி செக் பண்ணிடலாம். நம்ம வாங்கிட்டோம், அது வேலை செய்யாது வாங்கிட்டோம்னா வேஸ்ட்டு தானே. நம்ம காசு எவ்வளோ கொடுத்து வாங்கினாலும் 50 ரூபா கொடுத்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்தாலும் சரி, நமக்கு அது வேலை செஞ்சால் தான் யூஸ் ஆகும். வேலை செய்யாது வாங்கி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் சரி ஒரு ஐடியா பண்ணேன். சரி எல்லாத்தையும் இங்கே தனித்தனியாக கைட்டி நம்ம செக் பண்ணிடலாம். எது வேலை செய்யுதோ அது எடுத்து நம்ம இது வேணால் தூக்கி போட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே துரும்பு வச்சுருக்குது. ஸ்க்ரூ கூட வரல. அப்புறம் கட்டிங் பிளேயரு அதை போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட்டாக இருந்தது. எல்லாமே இதை கைட்டு விட்டேன். கைட்டு விட்டேன். நான் ஆடியோ போட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மொத்தமாக ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா எப்படியாவது கேமரா நமக்கு வந்தது வேலைக்கு ஆகுது. நமக்கு தேவை அதில் இருக்கிற போர்டு, ஆடியோ போர்டு, பிடி போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர். இது 3ல் ஏதோ ஒன்று தேர்ச்சின்னா கூட நம்ம ஏதாச்சும் சின்னதாக கூட ஆம்பு வேணால் கூட ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் பாட்டு கேட்குற மாதிரி. அதனால் எல்லாத்தையும் ஒன்று பாட்டாக வந்து கைட்டேன். ஒரு ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஒரே டஸ்ட் கிஸ்ட்டுமாக இருந்தது. ரெண்டாவது துரும்பு இருந்தது. சரி எதுவும் நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு எதனா ப்ராப்ளம் தான் கூட தெரியும் அதில். மொத்தமாக பக்கம் ப்ரஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி பார்த்துங்க. நான் டிரான்ஸ்ஃபார்மரு நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்ததில்ல, ஒரு மாதிரி இதே போயிடுது. துரும்பு வச்சு பூத்து போன மாதிரி இருக்குது. அதில் டிரான்ஸ்ஃபார்மர் இது 1 ஆம்பியர் தான் இருக்கும். பார்த்தா நல்லாயிருக்கு. ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இது. காப்பர் வைண்டிங் தான் இது. இது ஆடியோ போடுங்க. அது நல்லா ஒரிஜினலைஸ். இது இதில் இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே ஒரிஜினல் தாங்க. இது எதுக்குன்னா ஹெட் ஃப்ரீங்க. இது நம்ம அந்த டேப்பு கேசட் போடுவோம்ல, அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற இது ஆடியோ போர்டு. 2 வால்யூமுக்கு 2, ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கரு, அப்புறம் பவர் கார்டு, பவர் சப்ளை இது, அதுக்கப்புறம் இன்னொரு வால்யூம். எல்லாம் ஒயர் தனித்தனியாக இருக்குதுங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 இருக்குது. இதில் லெஃப்ட் ரைட்டுன்னு 2 இருக்குது. அதில் நம்ம வந்துட்டு 12 வோல்ட்டு கொடுத்தோம்னா 2 ஐசிக்கு போயிட்டு லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட்டும், ரைட் சைடு வந்து வேலை செய்யும். போர்டு நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் காம்பவுண்ட் டேமேஜ் ஆகலை. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அது வேலை செய்யணும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது எனக்கு. இது பிடி போர்டு, டிரான்சிஸ்டர் வச்சுருந்து BC547 அந்த டிரான்சிஸ்டர் நினைக்கிறேன்.
இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடி யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க இது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செட்டு தான் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க கைட்டு என்ன பண்ணிக்கிறான், வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஒயரு பற்ற வச்சுக்கிறாங்க. இன்புட்டு அவுட்புட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு, அதுக்கப்புறமா 12 வோல்ட் பவர் சப்ளை. இது வந்து 12 வோல்ட்டில் வேலை செய்யுது. நல்லா இருக்குங்க, பேஸ் வந்து நல்லா இருக்குங்க அதில். ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சரி, இது வோல்ட்டு கொடுத்து செக் பண்ணிடலாம். வீட்டில் மெயின்ஸ் கார்டு இருந்தது. சரி, இதுக்கு 220 வோல்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்கறது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது வேலை செய்யுமா செய்யாதுன்னு தெரியாதுல்ல. அதுதான் சரி கரண்ட்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம், நல்லா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின்ஸ் கார்டு போட்டு சரி செக் பண்ணேன். செக் பண்ணால் கரெக்டாக இருக்குதுங்க, கரெக்டாக வேலை செய்யுது. பாருங்கள், பாருங்க 13.4 வோல்ட்டுங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யுது. இப்போ வோல்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் லோடு கொடுத்தோம்னா அது அப்படியே வோல்ட் குறையும். இப்போ லோடு இல்லாதனால நமக்கு அந்த வோல்ட் வந்து காட்டும். பாருங்கள், ஒரு எல்இடி பல்ப். அது எல்இடி பல்பு 1K ரெசிஸ்டர் போட்டுக்கிறாங்க. அதில் லைட்டு எரியுது, அதை செக் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஏன்னா நமக்கு கொடுத்தது 50 ரூபா தான். ஒரு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 50 ரூபா போட்டால் கூட நமக்கு 50 ரூபா வந்துச்சு. பாருங்க, இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. சரி, போர்டும் செக் பண்ணிடலாம். ஏன்னா இது ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்குது. அப்போ எனக்கு போர்டும் மேலே நம்பிக்கை இருந்தது, அது எப்படின்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அதனால் எதுக்கும் பார்த்துடலாம், வேறு அம்மிங் சவுண்ட் வருதா எல்லாம் ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டு ஸ்பீக்கர் ஒயரு லெஃப்ட்டுக்கு பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு சப்ளை 12 வோல்ட்டு கொடுத்துட்டேன். ++, மைனஸுக்கு மைனஸு. வீட்டில் ஒரு வேஸ்ட்டான ஒரு சப்வூஃபர் ஒன்று இருந்ததுங்க, 5 இன்ச் சப்வூஃபரு. சரி, அது போட்டு செக் பண்ணிடலாம். ஒரு ஆள் நல்லா இருந்துச்சுன்னா இது எதனா மினி ஆம்ப்ளிஃபையர், சும்மா வீட்டில் எதனா பாட்டு கேட்குற மாதிரி அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 ஆம்பியராச்சும் போடணும், நம்மக்கிட்ட இல்லை. அதனால் சரி, கல்யாணங்கள்லேருந்து தானே வந்தது, அதனால் அதை இருக்கிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், செக் பண்ணுறேன். கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். இப்போ செக் பண்ணுறேன். பாருங்கள், துளி கூட அம்மிங் சவுண்ட் இல்லைங்க, கிளியராக இருக்குது. பாருங்கள், அந்த ஆடியோவில் டச் பண்ணுறேன். இதில் லெஃப்ட்டில் கொடுத்துட்டேன், லெஃப்ட்டில் வேலை செய்யுது. சரி, அப்படியே ரைட்டு கொடுத்து பார்ப்போம், ஏன்னா 2 ஐசி இருக்குது. அப்படியே மாற்றி என்ன பண்ணேன், இதில் ரைட்டில் கொடுத்தேன். ரைட்டில் கொடுத்தாலும் நல்லா வேலை செய்யுதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஒரிஜினல் ஐசி, அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை, அம்மிங் சவுண்டு எதுவும் கிடையாது. சூப்பராக இருந்ததுங்க. கொடுத்த காசுக்கு வேல்யூ பண்ணுங்க. கொடுத்த காசை விட எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டு பார்த்தாலும் ஒரு 100 ரூபா போட்டால் கூட 150 ரூபா டபுள் மடங்கு ட்ரிபிளாக வந்துச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் நிறைய வந்து கைலாங்கல் இருக்குதுங்க, நிறைய பேர் தெரியாமல் போட்டுடுறாங்க. தெரிஞ்சுங்க, அதை நம்ம மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வேஸ்ட்டை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம.